எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 138 சங்கீதம் அதனுடைய 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததான எத்தனையோ விதமான நன்மைகள் உண்டு, எத்தனையோ விதமான அற்புதங்கள் உண்டு. ஜீவனை தப்பிவித்து தேவன் தயவு பாராட்டி தாவீதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தவர். ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளை ருசி பார்த்த தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை முன்குறித்து தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை அழைக்கிற பொழுது அவளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த அழைப்பிலே உறுதியாய் இருந்து உண்மையாய் இருந்து கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது, தாவீதை போல கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது தேவன் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்கிற அந்த நிச்சயத்தோடு, அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவனை விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாய் தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே தாவீதை போல நாமும் ஒரு காலத்திலே சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். தாவீதை போல சிந்தை நமக்கும் வேண்டும். எனக்காகவும் என் தேவன் எதையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான அந்த நிச்சயம் நமக்கு முதலாவது வேண்டும். அந்த நிச்சயம் இல்லாதவர்களாக அந்த உலகத்திலே நாம் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்திலே ஓடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு சகல நன்மைகளிலும், தேவன் கொடுக்கிற சகல நன்மைகளிலும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அதில் அடங்கியிருக்கிறது. நாம் என்ன விரும்புகிறோமோ அவைகளை கொடுப்பதிலே தேவன் நிச்சயமுள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 19வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பிரியமானவர்களே, இந்த என்னாகமத்தின் புத்தகத்திலும் கூட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஏனென்றால் அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய விசுவாசமும் சில நேரங்களிலே தவறி போகலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தும் அதை நிறைவேற்றாது இருப்பாரா என்கிறதான இந்த கேள்வியை தேவனே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்று சொன்னால், அவர் சொன்னால் சொன்னது அப்படியே நிறைவேறும். அவர் சொன்னால் சொன்னதை மாற்றவே மாட்டார். ஏனென்றால் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. மனம் மாறி அதை மாற்றி பேசுவதற்கு அவர் ஒருபோதும் அப்படிப்பட்டவர் அல்ல. மனிதனை போல மாற்றுகிறவர் அல்ல. ஆனால் தேவன் மனம் மாறாதவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகி கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாமும் என்ன செய்ய வேண்டும்? வளரக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவரை நம்புகிறீர்களா? அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறீர்களா? தேவன் நிச்சயமாக சொல்லுகிறார், யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்கிற அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனை துதிக்க முடியும், தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும், தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும், தேவனை வாழ்த்த முடியும், தேவனை புகழ்ந்து பாடவும் முடியும்.
தாவீது பல நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே பாடுகிற பொழுது, வாழுகிற பொழுது நிச்சயமாக தேவ நாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. எண்ணி முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கிற தொடர்ந்து இப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அருளுவாராக. ஆமேன்.